Hello everyone, welcome to all. Welcome to our today's session. In our today's session, we are going to another one important topic. Supreme Court decision on maintenance right for divorced Muslim women. இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பாக அங்கே பார்க்கப்படுகிறது. ஸோ பேக்ரவுண்ட் அண்டு கான்டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா எதில் ஒரு டிபேட் இங்கே வருது அப்படின்னா செக்குலர் வெர்சஸ் பர்சனல் லா. இப்போ இந்தியன் லீகல் சிஸ்டத்தை பொறுத்தளவில் அப்படின்னா இட் இஸ் அ blend ஆஃப் செக்குலர் அண்ட் ரிலீஜியஸ் பர்சனல் லா. லீகல் சிஸ்டம் இஸ் அ blend ஆஃப் செக்குலர் அண்ட் பர்சனல் லா. அப்போ இந்த திஸ் டூயல் சிஸ்டத்தை பொறுத்தவரை has lead to debates on certain personal law aligned with the secular values of the Indian constitution. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் செக்குலர் அப்படின்றத மெயினாக நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறோம். அப்போ செக்குலர் அப்படின்றது ஒரு மதச்சார்பற்ற தன்மையை நம்ம இதனுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்குகிறது. அப்போ அடிப்படை உரிமைகளை பெறும்பொழுது அனைத்து மதத்தினருக்கும் ஆல் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா. அது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. The equal before law வந்து it is guaranteed by Article 14 of our Indian Constitution in our fundamental rightsல. ஸோ இப்போ இங்கே என்ன கான்ட்ரவர்சி வருது, ஏன் இது வந்து ஒரு டிபேட்டாக அங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே மெயினாக 1985 கேஸை பொறுத்தளவில் ஷாபானு கேஸ், அவங்களுடைய கேஸ். ஷாபானு அப்படின்றவங்க அவங்க முஸ்லீம், அவங்க டைவர்ஸ்டு முஸ்லீம் உமன். அப்போ இவங்க என்ன அண்டர் 125 ஆஃப் த சிஆர்பிசியில், அது கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர்னு சொல்லக்கூடிய சிஆர்பிசி, கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் செக்ஷன் 125 கீழே என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க என்ன சீக் மெயின்டெனன்ஸ் ஃப்ரம் ஹர் ஃபார்மர் ஹஸ்பண்ட்ல இருந்து மெயின்டெனன்ஸுக்காக இந்த லாவை அக்சஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்க சிவாஸ் டைவர்ஸ்டு முஸ்லீம் உமன். அப்போ அக்சஸ் பண்ணும் பொழுது இப்போ கோர்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சிஆர்பிசி அப்படின்றது செக்குலர் ப்ரொவிஷன், இட் இஸ் அக்சசிபிள் டு ஆல் இண்டிவிஜுவல் ரிகார்ட்ஸ் ஆஃப் ரிலிஜியன் அப்படின்றதுனால திஸ் ப்ரொவிஷன் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் டு பிரிவென்டட் டெஸ்டிடியூஷன் ஃப்ரம் ஃபாலோவிங் டைவர்ஸ். அப்போ எதை ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்னா, அவங்க வந்து சீக்கிங் அவங்களுடைய மதத்தை தாண்டி, அவங்களுடைய பர்சனல் லாவை தாண்டி சிஆர்பிசியை அக்சஸ் பண்ண முடியும். இதுதான் இந்திய அரசாங்கம், இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. ஏன் ஈக்குவல் பிஃபோர் லா, அனைவருக்கும் சட்டம் வந்து அனைவருக்கும் வந்து சமந்தான். அப்போ இவங்க ஒரு மதத்தினை சேர்ந்த அந்த சட்டத்தையும் தாண்டி இவங்க வந்து இதை வந்து அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றதுல அந்த ஷாபானோ கேஸில் வந்து 1985 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இது என்ன வருதுன்னா, ஃபாலோவிங் திஸ் ஜட்ஜ்மெண்ட்டை தொடர்ந்து 1986 முஸ்லீம் உமன் ஆக்ட் வருது. 1986 நல்லா கவனிக்கணும். இப்போ வரும்பொழுது என்ன வருது அப்படின்னா, தெர் வாஸ் எ பொலிட்டிக்கல் அண்டு சொசைட்டல் பேக்லாஷாக வந்து அங்கே வருது. பொலிட்டிக்கலாகவும் சொசைட்டல் பேக்லாஷ் அங்கே உருவாகுது. அப்போ இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுமா பார்லிமெண்ட் வந்து ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணுறாங்க 1986 ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆன் டைவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் உமன் ஆக்ட் வந்து அங்கே பாஸ் பண்ணுறாங்க. அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதனுடைய எய்ம் என்னன்னா, டு ரெஸ்ட்ரிக்ட் டைவர்ஸ்டு முஸ்லீம் உமன்ஸ் access to maintenance to what was specified under Islamic personal law. இஸ்லாமிக் பர்சனல் லாவில் என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோ அதைத்தான் அவங்க வந்து டைவர்ஸ்டு முஸ்லீம் உமன் அக்சஸ் பண்ண முடியும் மெயின்டெனன்ஸ்க்காக, அதை தாண்டி வர முடியாது அப்படின்றது தான் இந்த முஸ்லீம் உமன் ஆக்ட் 1986 சொல்லுது. சரி, இப்போ இது எப்படி ஷாபானு கேஸில் வந்து பிரசிடென்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஷாபானுடைய டெசிஷனை இது நல்லிஃபை பண்ணுது. திஸ் ஆக்ட் எஃபெக்டிவ் நல்லிஃபை தி ஷாபானு டெசிஷன், லிமிட் பண்ணுது. முஸ்லீம் உமன் வந்து சிஆர்பிசி அக்சஸ் பண்ணுறதை லிமிட் பண்ணுது. அப்போ
மறுபடியும் என்ன சொல்லுது இந்த லா, ரீடைரக்டிங் தம் டுவார்ட்ஸ் த ப்ரொவிஷன்ஸ் அலௌட் அண்டர் முஸ்லீம் லா. நீங்க முஸ்லீம் பர்சனல் லால என்ன சொல்லுதோ அதுபடி தான் நீங்க மெயின்டெனன்ஸ் வாங்கிக்கிற முடியும். நீங்க சிஆர்பிசி அக்சஸ் பண்ண முடியாது அப்படின்றதான் 1986 முஸ்லீம் உமன் ஆக்ட் வந்து அங்க வந்து டைவர்ஸ் முஸ்லீம் உமன்ஸ் ஆக்ட் வந்து அங்க வந்து சொல்லுது. அதனாலதான் இது ஒரு டிபேட் அங்க வந்து உருவாகிறதுக்கு காரணம். இப்ப ஒரு கான்ஸ்டிடியூஷனல் சேலஞ்ச் வருது. இந்த கான்ஸ்டிடியூஷனல் சேலஞ்ச் அண்டர் 2001 சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்ட்ல இங்க என்னன்னா இப்ப கான்ஸ்டிடியூஷனல் ஸ்க்ரூட்டினி இப்ப 1986 ஆக்ட் வந்து நிறைய ஃபேஸ் கிரிட்டிசிசம் ஃபார் பொட்டன்ஷியலி வயலேட்டிங் ரைட் ஈக்வாலிட்டி. அப்ப என்னதுன்னா நமக்கு ஒரு விஷயத்த நம்ம நல்லா தெரியுது. அப்ப 1960 ஆக்ட்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது சிஆர்பிசி வந்து அக்சசிபிள் டு ஆல், பட் அதை பெற முடியாதுன்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுச்சுன்னா அப்ப அந்த இது வந்து என்ன, ஆர்டிகல் 14 ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ரைட் டு ஈக்குவாலிட்டியை வயலேட் பண்ணுது அப்படின்றத அங்க ஒரு கிரிட்டிசிசம் ஆகுது. பை ட்ரீட்டிங் முஸ்லிம் உமன் டிஃபரெண்ட்லி ஃப்ரம் அதர் உமன் இன் சிமிலர் சர்க்கம்டன்சஸ். சேம் சர்க்கம்டன்சஸ் தான். இதே டைவர்ஸ்டு உமன் அதர் ரிலீஜியஸ்ல இருந்து அவங்க சிஆர்பிசி அக்சஸ் பண்ண முடியுது. இது டைவர்ஸ்டு உமன் ஃப்ரம் முஸ்லிம் கம்யூனிட்டியிலிருந்து சிஆர்பிசி அக்சஸ் பண்ண முடியாதுன்றது இந்த லா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. அப்போ கான்ஸ்டிடியூஷன் திஸ் லீட் டு சேலஞ்ச் ஆன் கான்ஸ்டிடியூஷனல் கிரவுண்டை சேலஞ்ச் பண்ற மாதிரி அமையும். ரைட், ஓகே. இப்போ 2001 சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் என்ன பண்றாங்கன்னா, அப்ஹெல்ட் தி வேலிடிட்டி ஆஃப் 1986 ஆக்ட். 1986 ஆக்ட் வேலிட், ஓகே, பிரச்சனை கிடையாது. பட் இன்டர்பிரட் பண்றாங்க, டிட் நாட் என்டையர்லி foreclose the secular remedy available under section 125 of CRPC. அப்ப 125 of CRPC ல இருக்கக்கூடிய ரெமிடியை அக்சஸ் பண்றத ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது, அதை ஃபோர்க்ளோஸ் பண்ண முடியாது. திஸ் ஆக்ட் வேலிட், அதை ஃபோர்க்ளோஸ் பண்ண முடியாது. திஸ் இஸ் செக்குலர் ரெமிடி. இட் இஸ் அக்சசிபிள் டு ஆல் இண்டிவிஜுவல்ஸ், நாட் only for any one individual, it is to all. அப்ப அப்படின்றத கோர்ட்டுடைய 2001 ஜட்ஜ்மெண்ட் அதை உறுதிப்படுத்துறாங்க. இப்போ இந்த லாவை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1986 ஆக்ட் ensuring while the act could be considered valid, it would not prevent Muslim women from accessing 125 section 125 CRPC அக்சஸ் பண்றத ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது, ப்ரிவென்ட் பண்ண முடியாது அப்படின்றத அந்த லால சொல்றோம், இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்றோம். சுப்ரீம் கோர்ட்டோடைய ஜட்ஜ்மெண்ட்ல நம்மளுடைய நீதித்துறையை நம்ம ஒவ்வொரு காலகட்டங்களும் நம்ம நீதித்துறை அதனுடைய அரசியல் அமைப்பை, அரசியல் சாசனத்தை உடைய சட்டங்களை நிலைநிறுத்துறதுல நம்ம நீதித்துறை வந்து சிறப்பாக செயல்படுகிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அப்ப சுப்ரீம் கோர்ட்டுடைய ரீசன்ட் கிளாரிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, அதை மெயினா இப்போ வந்து கிளாரிஃபிகேஷன் கூட அதை தான் சொல்றாங்க, ரீஅஃபைம் பண்றாங்க, செக்குலர் ரெமிடிஸை ரீஅஃபைம் பண்றாங்க. இப்போ ரீசன்ட் என்ன சொன்னாங்க, டைவர்ஸ்டு முஸ்லிம் உமன் நாட் பேர்ட் ஃப்ரம் சீக்கிங் மெயின்டெனன்ஸ் அண்டர் சிஆர்பிசி ரிகார்ட்லெஸ் ஆஃப் 1986 ஆக்ட் ப்ரொவிஷன். அது வந்து ஒன்றும் கட்டுப்படுத்தாது, பார் பண்ண முடியாது. மறுபடியும் ரீஅஃபைம் பண்றாங்க, செக்குலர் ப்ரொவிஷன் சிஆர்பிசி கேன் பி அக்சஸ் பை ஆல் இண்டிவிஜுவல் அப்படின்றத மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்துகிறது நம்மளுடைய நீதித்துறை. அப்ப சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த டெசிஷன், இந்த டெசிஷனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, ப்ரொமோட்டிங் ஜெண்டர் ஜஸ்டிஸ், என்ஷூரிங் ப்ரொடெக்ஷன் ஆஃப் டைவர்ஸ்டு முஸ்லிம் உமன் அகென்ஸ்ட் டெஸ்டியூஷன். It underscores the religion should not be barrier to securing maintenance or protection under the secular provisions of the CRPC அப்படின்றத ஒரு என்ன சொல்றாங்க, அதை வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி அதனுடைய அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் அங்கே கொடுக்குறாங்க. இதனுடைய இம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இம்பேக்ட் ஆன் முஸ்லிம் பர்சனல் லால எப்படி இம்பேக்ட் பண்ணுது. இப்போ கல்ச்சுரல் ஆஸ்பெக்டை பொறுத்தவரை 1986 வந்து அது வேலிட் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒயில் பர்சனல் லாஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட், த ஜட்ஜ்மெண்ட் வந்து எம்பசைஸ் என்ன சொல்றாங்கன்னா, தே ஷுட் நாட் ஓவர் ரைட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். கல்ச்சுரல் லாஸ் இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன பண்ண முடியாது, ஓவர் ரைட் பண்ண முடியாது. அது இம்பீட் அக்சஸ் டு ஜஸ்டிஸ் அதுவும் பண்ண முடியாது அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காங்க. ரிலவன்ஸ் டு செக்குலரிசம். அப்ப திஸ் ரூலிங் எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா, செக்குலரிசம். எப்படி செக்குலர் லாவை என்ஷூர் பண்றது மூலமா
commitment, India's commitment to secularism, like those under CRPC, remain accessible to all citizens regardless of religious background. இப்போ ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை பொறுத்தளவில் திஸ் டெசிஷனை பொறுத்தளவில் offering Muslim women and the Muslim women the same right as a non-Muslim woman under CRPC equal right கொண்டாந்தாச்சு. அப்போ thus aligning with the constitutional principle of equal treatment, constitutional principle அதே தானே, ஈக்குவல் ட்ரீட்மெண்ட், ஈக்குவல் ஃபிஃபர் லா. அப்போ இதை அலைன் பண்ணுற மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நம்மளுடைய நீதித்துறை அங்கே வழங்குறாங்க. இப்போ 1986 ஆக்டை பொறுத்தல் கிரிட்டிசைஸ் என்ன அப்படின்னா, இது முஸ்லீம் உமன்ஸை டிஸ்கிரிமினேட் பண்ணுது, பேட்ரியார்கல் இன்டர்பிரிட்டேஷனை ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுது. இதுதான் அங்கே கிரிட்டிசிசம். இப்போ இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, அடுத்த ஒரு கான்செப்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். அடுத்த ஒரு இக்னேஷன் ஆகுது. என்ன அப்படின்னா, யூனிஃபார்ம் சிவில் கோட், யூசிசி, பொது சிவில் சட்டம். உண்மைதான், ஈக்குவல் பிஃபோர் லா அப்படின்னு சொல்லும் பொழுது, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அனைவருக்கும் பொதுவான ஒரு சட்டம் என்பது ஒரு முக்கியம், யூனிஃபார்ம் சிவில் கோடு. அப்போ யூனிஃபார்ம் சிவில் கோடு அப்படின்றத ரீஇக்னேட் பண்ணி ஒரு டிபேட்டில் இருக்குன்னு வச்சுங்களேன். விச் எய்ம்ஸ் என்ன மெயின்னா, யூனிஃபை த பர்சனல் லா அண்ட் என்ஷூர் ஈக்குவல் ரைட்ஸ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் ரிலீஜியஸ் அஃபிலியேஷன்ஸ். மெயினாக the proponents argue that such code would prevent situation where religious law might limit on individuals' right. Role of judicial interpretation பொறுத்தவரை, ஜுடிஷியல் இன்டர்பிரேஷனுடைய ரோல் பார்த்தீங்கன்னா 2001 டெசிஷனை பொறுத்தவரை 1986 ஆக்ட் அதை ரீட் அவுட் பண்ணுறாங்க. ரீசன்ட் கிளாரிஃபிகேஷன் டெமான்ஸ்ட்ரேட் ஹவு ஜுடிஷியல் இன்டர்பிரேஷன் கேன் பேலன்ஸ் ஈக்குவாலிட்டி அண்ட் செக்குலரிசத்தை எப்படி பேலன்ஸ் பண்ணி இந்த தீர்ப்புகள் மூலமாக பேலன்ஸ் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்க்க முடியுது. ஃப்ரம் தி above discussion we come to an conclusion. என்ன கன்க்ளூஷனுக்கு வர முடியுது நம்மளால? பர்சனல் லா, செக்குலர் லா பேலன்ஸ். ரிலீஜியஸ் கஸ்டம் cannot invalidate constitutional right or deny access to secular legal remedies. அதே மாதிரி empowering Muslim women. அப்போ என்ஹான்சிங் முஸ்லீம் உமன் அக்சஸ் ஜஸ்டிஸ், சப்போர்ட்டிங் ஃபைனான்சியல் செக்யூரிட்டி. அவர்களும் மனிதர்கள் தானே, அவர்களுக்கும் உரிமை இருக்கிறதுல. அவர்களுடைய சட்டத்தையும் தாண்டி என்று சொல்ல விட அரசியலமைப்பு சட்டத்துக்கு உள்ளே தான் அவர்களுடைய பர்சனல் லாவும் இருக்கு. அப்போ அரசியலமைப்பு சட்டத்தை யாரும் அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்கக்கூடிய உரிமைகளை யாரும் மறுக்க முடியாது. அது அனைவருக்கும் சமமானது தான் அப்படின்றத இங்கே இந்த கிளாரிஃபிகேஷனும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டும் நம்மளால் அங்கே நிலைநிறுத்துறதை நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து லீகல் ரீஃபார்ம். அப்போ நீட் ஃபார் ஆன்கோயிங் டயலாக் அண்ட் பொட்டன்ஷியல் ரீஃபார்ம் இன் பர்சனல் லா டு அலைன் வித் மாடர்ன் இன்டர்பிரிட்டேஷன் ஈக்குவாலிட்டி அண்ட் ஜஸ்டிஸ். இது ரொம்ப ஒரு ரீஃபார்ம் தேவைப்படுது. ஸோ வாட் ஆர் த கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஷா பானு கேஸு 1985 மெயினாக முஸ்லீம் உமன் டு சீக் மெயின்டெனன்ஸ் அண்டர் சிஆர்பிசி. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த 1986 ஆக்ட், முஸ்லீம் உமன் ஆக்ட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆன் டைவர்ஸ். ஸோ லிமிட்டட் முஸ்லீம் உமன் டு அக்சஸ் செக்குலர் மெயின்டெனன்ஸ் ரெமெடிஸ். 2001 சுப்ரீம் கோர்ட்டுடைய ரூலிங் படி அஃப்ஹெல்டு 1986 ஆக்ட் பட் அலோடு முஸ்லீம் உமன் அக்சஸ் சிஆர்பிசி மெயின்டெனன்ஸ் ப்ரொவிஷன்ஸ். ரீசனுடைய சுப்ரீம் கோர்ட்டுடைய கிளாரிஃபிகேஷனும் அதை என்ன அஃபைன் பண்ணியிருக்காங்க, தட் 1986 ஆக்ட் டஸ் நாட் பார் டைவர்ஸ்டு முஸ்லீம் உமன் ஃப்ரம் சீக்கிங் சிஆர்பிசி மெயின்டெனன்ஸ். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் டிபேட் ஆன் செக்குலர் அண்ட் பர்சனல் லா உடைய டிபேட் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பெரிய நீதித்துறை சட்டம் அனைவருக்கும் சமம் அப்படின்றத இந்த தீர்ப்புகள், இந்த சமீபத்திய தீர்ப்புகள் மூலமாகவும் சமீபத்திய இந்த கிளாரிஃபிகேஷன் மூலமாக நிலைநிறுத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. I hope all of you enjoyed these sessions. We will meet with another session with another one new topic. Thank you to all. Thank you.